நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம சேனல்ல எக்ஸாக்டா 250 கிராம்ஸ் ஆஃப் ரசம் பவுடர் எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். நிறைய பேர் இன்ஸ்டன்ட் ரசம் பவுடர் உடனே காலி ஆயிடுறது, இல்ல நான் கொடுத்துருக்கிற அளவு பார்த்தேன்னா கிலோ கணக்குல இருக்கு, ஸோ அது வந்து நிறைய நாளைக்கு வருது, அவ்வளோ எங்களுக்கு தேவையில்லை, கம்மியா அரைக்கிற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அவளுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான சாமான்லாம் ஆல்ரெடி மெஷர் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தனியா வந்து 150 கிராம், தோரம்பருப்பு வந்து 60 கிராம் இருக்கு, அப்புறமா மிளகு வந்து 25 கிராம் இருக்கு, ஜீரகம் வந்து 1 ஸ்பூன், சும்மா நம்ம சாப்பிடுற ஸ்பூனால ஒரு ஸ்பூன், அடுத்ததா வந்து ஒரு 3 கீத்து கருவேப்பிலை, அப்புறம் இதுல வந்து எண்ணெய் 25 காஞ்ச மிளகாய் இருக்கு. இந்த காஞ்ச மிளகாய் நீங்க பார்த்து வந்து இது காஷ்மீரி ரெட் சில்லி, இது வெறும் கலர் தான் கொடுக்கும் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இது வந்து காரமா இருக்கு, ரொம்ப ரொம்ப காரமா இருக்கு. நம்ம நார்மல் மிளகாய் எவ்வளவு காரமா இருக்குமோ அதே அளவு காரம் இதுல இருக்கு. ஸோ அதனால இது வந்து பாக்குறதுக்கு தான் இப்படி இருக்கே தவிர இதுல காரம் வந்து நம்ம நார்மல் மிளகாய் மாதிரி தான் இருக்கு. அதனால நார்மல் மிளகாய் எடுத்துக்கோங்க. அது வந்து 25 இன் நம்பர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால ஜென்ரலா இது வந்து எப்படி நம்ம வீட்டில் மெஷர் பண்றது, நம்மளால மெஷர் பண்ண முடியாது இல்லையா? அதனால நான் வந்து இந்த டம்ளர்ல எப்படி மெஷர் பண்றது அப்படிங்கறத சொல்றேன். இது வந்து பெரிய டம்ளர், அதாவது நம்ம பார்த்து காஃபி டம்ளர் பார்த்தேன்னா இந்த சைஸ்ல இருக்கு. இதுதான் நம்ம பார்த்து காஃபி டம்ளர். ஸோ இது வந்து மீடியம் சைஸ் டம்ளர். அதை விட இது வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு. ஸோ எனி பிக் கிளாஸ் இதை எடுத்துக்கோங்க. அதுல வந்து எப்படி மெஷர் பண்றது அப்படின்னு சொல்றேன். ஸோ இப்போ இந்த கிளாஸ்ல வந்து 1.25 டம்ளர் தனியா. ஸோ இந்த கிளாஸ்ல 1.25 டம்ளர் தனியா, 1/4 டம்ளர் தோரம்பருப்பு, 1/4 டம்ளர் மிளகு. இது என்ன ரெண்டும் கால்னு வருது, ஆனால் கிராம் கணக்கில் வேற சொன்னேலே அப்படின்னு பார்த்தேன்னா கரெக்டாக இருக்கும். நான் வேணா இப்போ உங்களுக்கு மெஷர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஸோ 1 ஸ்பூன், இது திஸ் ரிமைன்ஸ் த சேம். ஸோ 1 ஸ்பூன் ஜீரா, 3 கீத்து கருவேப்பிலை. இது நான் ஆக்சுவலி பார்த்தேன்னா நம்ம பாட்டில் வந்து ஒரு குட்டியூண்டு வெயிங் மிஷினே இருக்கு. இது நான் வந்து வேற பர்பஸ்க்காக வாங்கினேன். ஆனால் இப்போ வந்து நான் இதில் உங்களுக்கு மெஷர் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்க 0 இருக்கா. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு தோரம்பருப்பு போட்டுக்கலாம். பாருங்க, தோரம்பருப்பு வந்து 60 கிராம் எடுத்துட்டு இருக்கேன் நான். ஸோ 60 கிராம் வந்து அழகா 1/4 டம்ளருக்கு வந்துருக்கு பாருங்க. 1/4 டம்ளருக்கு 60 கிராம் வந்திருக்கு. அதே மாதிரி இது வந்து நான் எனக்கு வந்து 25 கிராம் போரும். ஸோ 25 கிராம், கிட்டத்தட்ட 1 கிராம், ஓகே 25 கிராம் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ அதுவும் பார்த்தேன்னா கரெக்டாக 1/4 டம்ளருக்கு வந்திருக்கு பாருங்க. ஸோ ரெண்டுமே 1/4 டம்ளர். என்ன நம்மளோட ஸோ ஆஸ் யூ நோ இது வந்து கொஞ்சம் ஹெவியர் ஐட்டம், இது கொஞ்சம் லைட்டர் ஐட்டம், அதனால ரெண்டுமே அப்படி மேட்ச் ஆகுது. அடுத்ததா வந்து ஜீரகம் சேர்ந்தா இது வந்து தனியா வந்து 1.25 டம்ளர் தனியா. இதுல 1.25 டம்ளர் மெஷர் பண்ணேன்னா 150 கிராம் வந்துடும். ஸோ எனி பிக் டம்ளர் எடுத்துட்டு நீங்க இதெல்லாம் மெஷர் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. இப்போ பொடி அரைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தேன்னா நம்ம எடுத்து வச்சுட்டு இருக்கிற சாமான் எல்லாம் லேசாக வறுத்துக்கலாம். சும்மா சூடான கடாயில் போட்டு கடகடன்னு ஒரு 2 பெரட்டி எடுத்துடணும். ரொம்ப நேரம் போட்டு வறுவருன்னு வறுக்கக்கூடாது, அப்புறம் அது ஒரு மாதிரி வாசனை வந்துடும், அது நல்லா இருக்காது. இப்போ பார்த்தேன்னா இது யாருக்கு அப்படின்னா, இப்போ என் நாத்தனார்லாம் வந்து மும்பையில் இருக்கா. அவள்லாம் வந்து டெய்லி ரசம் பண்ணி சாப்பிட்றவா கிடையாது. ஸோ அவளுக்கு இந்த கிலோ கணக்கான ரசமும் தேவை கிடையாது. இன்ஸ்டன்ட்னா அன்னன்னைக்கு செலவழிஞ்சு போயிடும். இப்போ நினச்சோன்னா ரசம் பண்ண முடியாது. அதனால அவளை மாதிரி இருக்கிறவா, அப்புறம் இந்த ஹாஸ்டல்ல இருக்கிறவா, அப்புறம் ஜென்ரலாகவே இப்போ வீட்டில் 2 பேர் இருக்கோம் அப்படின்னா, இல்லைன்னா எங்கேயாவது நாங்கள் வெளில போயிட்டு வந்துட்டு இருப்போம், எப்போவாவது தான் நாங்களே ஆற்றுல இருப்போம், அந்த மாதிரி இருக்கிறவாலாம் இவ்வளோ கம்மியாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இது 250 கிராம்ஸ் கிட்ட இருக்கும். ஸோ இது வந்து தாராளமாக பார்த்தேன்னா ஒரு 6 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கே வந்து 10லேருந்து 15 நாள் கிட்ட வரலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கம்மியாக அரைச்சி வச்சுன்னு பண்ணலாம். இது பார்த்தேன்னா நான் வந்து என்னோட ஃப்ரெண்டோட பாட்டி கிட்ட சீரியஸாக ஃபோன் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி அவளை வந்து அளவு குறைக்க சொல்லி, அவள் வந்து இல்லை எனக்கு இப்படி தாண்டி அளவு தெரியும், நீ எப்படி எனக்கு கம்மியாக சொல்கிற அப்படின்லாம் அவள் கேட்டா. ஸோ இல்லை பாட்டி நீங்கள் சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி தீவிரமான டிஸ்கஷனுக்கு அப்புறமா நாங்கள் வந்து இந்த ரெசிபியை வந்து ஃபைனலைஸ் பண்ணிருக்கோம், அதாவது அளவு வந்து ஃபைனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பாருங்க, நான் எல்லா சாமானியும் வந்து கடகடன்னு டக்குன்னு சும்மா போட்டு பெரட்டி எடுத்து வச்சுட்டேன். ஆறினதும் அரைச்சிட்டோன்னா நம்மளோட ரசம் பொடி வந்து ரெடி ஆகிடும். இப்போ பாருங்க, எல்லாமே லேசாக தான் வறுக்கணும், எதையுமே போட்டு நிறையா நேரம் வறுக்கக்கூடாது. லேசாக வறுத்து அப்படியே தட்டில் கொட்டி ஆற வச்சிடணும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொன்று என்னென்னா, நம்ம இந்த மாதிரி கம்மி குவான்டிட்டியில் அரைச்சி பண்ணும்போது அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகிடும்.
நிறைய பண்ணி வச்சுட்டோன்னா அது ரொம்ப நாள் இப்போ 2 மாதம் கழித்து அந்த பவுடர் எடுத்து போட்டோன்னா அதோட அந்த வாசனையே இருக்காது. ஸோ அதனால இந்த மாதிரி குட்டி குட்டி பேட்சாக பண்ணி வச்சுட்டேன்னா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பாருங்க, நான் வந்து ஆற வச்சுட்டுருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து மிக்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ அதை வந்து அரைச்சும் எடுத்துட்டேன். இதை வந்து ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கரெக்டாக 1/4 கிலோ இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பெருசாக ரொம்ப இடத்துக்கும் அடைசல் இல்லாமல் இருக்கும். அண்ட் சீக்கிரமாக இந்த வாசனை போகாமல் இருக்கும். குட்டி ஃபேமிலிஸ்க்கெல்லாம் இது வந்து கரெக்டாக இருக்கும். ஹாஸ்டலில் இருக்கிறவா, அப்புறம் தனியாக இருக்கிறவா, அவளுக்கெல்லாம் இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவா அவளும் டெய்லி ரசம் பண்ணி சாப்பிட்றவா கிடையாது. ஸோ ஃபாரினில் இருக்கிறவா கூட இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்கள், கொஞ்சம் தரியாக அரைச்சுட்டுருக்கேன். ரொம்ப பவுடராக இல்லாமல் கொஞ்சம் தரியாக அரைச்சுட்டுருக்கேன். ஸோ இப்போ இதை வச்சு ரசம் பண்ணுறேன். இப்போ நான் பாருங்க, இது வந்து 1 லிட்டர் ஈயச்சொம்பு. இது அதுக்கு நான் வந்து 2 ஸ்பூன் தான் போட்டுருக்கேன். ஏன்னா அதாவது முதல்ல அரைச்சி பொடி இல்லையா, ஸோ கொஞ்சம் காரமாக இருக்குமோன்ற பயத்தில் வெறும் 2 ஸ்பூன் பொடி தான் போட்டிருக்கேன். ஸோ பொடி போட்டு ரசத்தை இறக்கியாச்சு. தாளிச்சும் கொட்டிட போகிறேன். ஸோ நம்மளோட சூப்பரான ரசம் வந்து ரெடி ஆகிடுது. கண்டிப்பாக நீங்களும் ஆற்றுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.